வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் பட் தேர்ட் கிளாஸ். இன்னைக்கு நானோ டெக்னாலஜில பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். ஸோ நானோ டெக்னாலஜி அப்படின்ற பொறுத்து வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த தெளிவாக பார்த்தோம். ஸோ நானோ ஸ்கேல்னா என்ன, நானோ ஸ்கேல்ல இருக்கிற பார்ட்டிகல்னால என்ன பெனிஃபிட், அதனால எப்படி நானோ டெக்னாலஜி நிறைய ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு ரொம்ப ஃபேக்சுவலான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது சில டேர்ம்ஸ் அண்ட் விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் வந்து மறக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸில் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்சரும் உங்களால் எழுத முடியும். ஸோ வித் தட் நோட் லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னால நான் ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் எதுவுமே போடல. வந்து நம்ம நானோ மிஷின் பேசலாம். அதுக்கப்புறம் நிறைய டேர்ம்ஸ் வந்து இந்த நானோ டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் ஆகுது அக்ரிகல்ச்சரில், ஃபுட்டில், அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங்கில், இந்த மாதிரி மெடிசனில், இந்த மாதிரி நிறைய இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்றத படிப்படியாக நம்ம பார்த்துட்டே போகலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் இருக்க போகுது. ஸோ மிஷன் ஆன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நானோ மிஷன் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் இது. So launched in 2007 launch பண்ணிருக்காங்க. It is an umbrella capacity building. So it is basically a capacity building program. So nano technology ல இருக்கிற ஸ்கில்லிங்க நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவலு, அதுக்கப்புறம் வந்து ஈவன் இது சயின்டிஸ்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து இன்ஜினியரிங்ஸ்க்கோ இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கோ அந்த ஸ்கில்லிங் கொடுக்கறது, அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதுக்கான டெக்னாலஜி R&D டீமை வந்து கிரியேட் பண்ணுறது, R&D இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த நானோ மிஷனில் சொல்கிறாங்க. ஸோ மிஷன் ப்ரோக்ராம் வில் டார்கெட் ஆல் சயின்டிஸ்ட், institutions and industry in that country. It will also strengthen activities in nanoscience. So nanoscience-ல research-ஐ வந்து increase பண்றதுக்கும், அதை ஸ்கில் அந்த ரிசர்ச் மூலமா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பண்றதுக்கும், அதாவது அதை வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றதுக்கு, இன்ஜினியர்ஸ் வந்து அதை வச்சு நிறைய புது டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு, அதுக்கப்புறம் இன்னோவேஷனை ட்ரிகர் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ மிஷன் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இட் வில் பி ஆங்கர்ட் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஸ்டியர்ட் பை நானோ மிஷன் கவுன்சில் சேர்ட் பை எமினன்ட் சயின்டிஸ்ட். ஸோ தெர் இஸ் அ கவுன்சில் தட் இஸ் எமினன்ட் சயின்டிஸ்ட், அதாவது ரொம்ப வெல் நோன் சயின்டிஸ்ட், ரொம்ப நாலேஜ்டு சயின்டிஸ்ட் வந்து அதில் இருப்பாங்க. அவங்க இந்த நானோ மிஷனில் இண்டஸ்ட்ரீஸில், இன்ஸ்டிடியூஷனில், காலேஜ் லெவலில், ஸ்கூல் லெவலில் நானோ டெக்னாலஜி எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், எப்படிலாம் அதுக்கான ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அதில் இன்னோவேஷன் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவுட்கம்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மிஷன். இதனால என்னென்ன அவுட்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல வந்திருக்கு. டாப் 5 நேஷன் இந்த சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மூவிங் ஃப்ரம் 4th இருந்து 3rd இப்போ போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 3rd பொசிஷன்ல, விச் மீன்ஸ் டாப் 5ல இருக்கு சயின்டிஃபிக் பப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதுல நம்ம டாப் 5ல நானோ டெக்னாலஜி கேஸில் இருக்கும். அடுத்து நானோ மிஷன் இட் செல்ஃப் ஹேஸ் ரிசல்டட் இன் அபவுட் 5,000 ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் அபவுட் 900 PhDs and some useful products like nano hydrogel based eye drops. ஸோ ஐ ட்ராப்ஸில் நானோ ஹைட்ரோஜெல் யூஸ் பண்ணுறாங்க. பெஸ்டிசைட் ரிமூவல் டெக்னாலஜி ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஃபில்ம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பெஸ்டிசைடெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபார் ஆர்சனிக்கு கூட நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் ஃப்ளூரைடையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, பெஸ்டிசைடையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நானோ ஃபில்ம்ஸ் இல்லைன்னா நானோ ஃபில்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நானோ ஹைட்ரோஜெல்னு ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸில் யூஸ் ஆகுது. ஈவன் நானோ சில்வர் பேஸ்டு ஆன்டி மைக்ரோபியல் டெக்ஸ்டைல் கோட்டிங். ஸோ உங்களோட ட்ரெஸ்லையோ இல்லைன்னா வந்து சில சர்ஜிக்கல் கிளவுஸில், சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸில் இதில் நானோ சில்வர் போடுறதுனால மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வராது. இப்போ ஒரு டாக்டர் உள்ளே போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்களே, அந்த சர்ஜிக்கல் கிளவுஸ் போடுறாங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ சில்வரில் கோட் பண்ணாங்கன்னா எந்த ஒரு மைக்ரோபியல்
இது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த இது இதை தாண்டி உங்க உடம்புக்கு போகாது. ஸோ டாக்டர்ஸ் வில் பி சேஃப். ஸோ அதனால தான் இந்த ஒரு நானோ கோட்டிங் இந்த ட்ரெஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நம்ம கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிபி ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஸோ கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு, அதாவது பெரிய பெரிய மாஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வேர் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வேர் பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு அது சஃபிஷியண்ட்டாக கிடைக்கல. பட் இதே ஜேர்னலிஸ்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதுக்கு கூட ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸோட லைஃப் அவங்களுக்கு முக்கியமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து பிறந்துச்சு. ஸோ அது என்னதுன்னா அந்த பிபி, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ல நானோ கோட்டிங் பண்ணிங்கன்னா அது மூலமா இது உங்களுக்கு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வராது. நான் ஏற்கனவே சொன்ன கிளாஸ்ல நம்ம எக்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த நானோ சில்வர் கோட்டிங் பண்ணீங்கன்னா அந்த எக் வந்து ரொம்ப நாள் தாங்கும். ஏன்னா அதுல வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது மைக்ரோப்ஸ் வந்து உள்ள போகாது. ஸோ அதனால ரொம்ப நாள் வந்து அந்த எக்ஸ் வந்து தாங்கும், கெட்டு போகாம இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், சாரி அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பெங்களூர்ல இருக்கு. இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அலாங் வித் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தே கிரியேட்டட் திஸ் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் இன் 2001. அண்ட் 5 நானோ சயின்ஸ் சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம சிஎஸ்ஐஆர் பத்தி படித்தோம். இந்த சிஎஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா there is an initiative that is called New Millennium India Technology Leadership Initiative. New Millennium India Technology Leadership Initiative Program. So NMITCIP. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஈவன் டிசிஎஸ் கம்பெனி, பாரத் பயோடெக், சன் ஃபார்மா, டாடா கெமிக்கல்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நானோ இன்குபேட்டர்ஸ்னா என்னன்னா, நானோ டெக்னாலஜியை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு புது இன்னோவேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகும், எப்படி எந்த அப்ளிகேஷன்லாம் அதில் பண்ணலாம் அப்படின்றத வந்து பண்ணுறதுக்கு தான் இன்குபேட்டர். ஸோ இன்குபேட்டர்னா எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம வந்து குழந்தைங்க வந்து வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா அவங்கள வைக்கிறதுக்கு இன்குபேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன நானோ இன்குபேட்டர்ஸ்னா ஸ்ட்ரென்தனிங் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இங்கே வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா இப்போ என்ன, சுய தொழில். ஸோ சுய தொழிலை வந்து கொண்டு வரதுக்காக அந்த பார்த்தீங்கன்னா நானோ இன்குபேட்டர்ஸ் ஏதாச்சும் புது இன்னோவேஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ப்ராடக்டாக செல் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து எப்படி இன்னோவேஷனை எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செல்லு மாதிரி இந்த நானோ இன்குபேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். And it will support the technology startups and young researchers with promising ideas and prototypes. So ஒரு நல்ல ஐடியா, ஒரு ப்ரோட்டோடைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த நானோ இன்குபேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டோடைப்னா என்ன? இப்போ வந்து நான் ஒரு ரோபோட்டோட ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த ரோபோட் எப்படிலாம் ஒர்க் பண்ணும், எப்படி இருக்கும், எப்படி கையை மூவ் பண்ணும், இப்படின்றது தான் ப்ரோட்டோடைப். ஓகே. அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸில் வந்து நம்ம யூஎஸ்ஏ, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிலேட்ரல் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2023 நம்ம வந்து 3rd globally in terms of contribution to nanotechnology publications. So publications நம்ம again 3rd. So already நம்ம பார்த்துட்டோம். scientific publicationல நம்ம 3rd. இதே தான். So question என்ன கேட்டிருந்தாங்க, மெயின்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, what do you understand about nanotechnology? How it is helping in the health sector? So என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனை டைட்டில் கொடுக்க வேணாம், சைட் ஹெட்டிங் வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 to 4 லைன்ல வந்து நானோ டெக்னாலஜினா என்ன, இட்ஸ் அ டெக்னாலஜி which is using the nano products, nano or the materials in nanoscale, using the materials in nanoscale, which is nothing but 10⁻⁹ மீட்டர். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நானோ ஸ்கேலில் வந்து எய்தர் வந்து பாட்டம் டு டாப்பு இல்லைன்னா டாப் டு பாட்டம், இந்த டைப்ஸ் பார்த்தோம்ல, அதை வந்து நீங்கள் வேணால் சைடில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் வந்து நானோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்கிறது, அதாவது நானோ ஸ்கேலில் ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ணி
அதை வந்து எல்லாம் அப்ளை பண்றது தான் இந்த நானோ டெக்னாலஜி. அடுத்து how it is helping in the health sector. ஹெல்த் செக்டர்ல நம்ம இதை பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல அதை தான் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி ஹெல்ப் பண்றது, இப்படி நீ எல்லா இடத்துலையும் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பட் பேசிக்கலி ஹெல்த் செக்டர்னா என்னென்ன இருக்கும் அதை வச்சாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஹெல்த் செக்டர்ல என்ன இருக்கும்? வேக்சின் ப்ரொடக்ஷன் இருக்கும், ட்ரக் ப்ரொடக்ஷன் இருக்கும். போன கிளாஸ்லேயே நம்ம பேசிட்டோம். வேக்சின் ப்ரொடக்ஷன் இருக்கும், ட்ரக் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இந்த ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட், அதாவது மாஸ்க்கு, கிளவுஸ், இதை நம்ம பேசணும். அண்ட் பிபி ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? வி ஹாவ் திஸ் நானோ சில்வர் கோட்டிங், நானோ ஃபில்ம்ஸ், ஈவன் நானோ போர்ட்ஸ் பேசணும். நானோ போர்ட்ஸ் சர்ஜரி பண்றதுக்கு நானோ போர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இல்லைன்னா நானோ சென்சர்ஸ், இல்லைன்னா ட்ரக் டெலிவரிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரக் டெலிவரிக்கு யூஸ் பண்ணலாம். நானோ சில்வர் நானோ சென்சர்ஸ், நாட் நானோ சில்வர், நானோ சென்சர்ஸ், நானோ ஃபில்ம்ஸ், நானோ பாட்ஸ், நானோ சென்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி இன் டயக்னோசிஸ். ஸோ டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது லேப்ரோஸ்கோப் மாதிரி உங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஈவன் ஜீன் எடிட்டிங்ல கூட உங்களுக்கு நானோ டெக்னாலஜி யூஸ் ஆகும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். UPSC Prelims 2022ல கேட்டிருக்காங்க. Other than those made by humans, nanoparticles do not exist in nature. Is it true? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு சமச்சீர் புக்கை வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீரில் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜியில் இருக்குமான்னு பார்க்கும்போது கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் புக்கில் நானோ டெக்னாலஜி பற்றி அழகான டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் 12 சமச்சீர் புக்கில் நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். சமச்சீர் புக் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி குட் இன் மெனி ஆஃப் த திங்ஸ். பட் அதை வந்து ரொம்ப செலக்டிவாக சில விஷயங்களை நம்ம எடுத்து படித்தோன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து நானோ டெக்னாலஜி பற்றி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இன் லைஃப்ன்ற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இருக்கு. ஸோ நானோ டெக்னாலஜி எவ்ரிடே லைஃப் அப்படின்றது சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் ஆர் ஃபிசிக்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்னு ஒரு சாப்டர்ல வந்து நானோ டெக்னாலஜி பத்தி இருக்கு. ஸோ எவ்ரிடே லைஃப்ல இந்த நானோ டெக்னாலஜி ஒரு நானோ ஸ்கேலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் ஆகுது. நம்ம பட்டர்ஃப்ளைல, நம்மளோட பீகாக்கோட ஃபெதரில், இந்த மாதிரி நம்ம ஒரு பிக்சர் பார்ப்போம். அது வந்து நான் சமச்சீர் புக்கில் இருந்து தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து காமிச்சாங்க. அதை வந்து நம்ம எடுத்து போட்டோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் இந்த நானோ டெக்னாலஜி. பட் இது நேச்சர்லேயே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் செம் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் some cosmetics. So nanoparticles of some metallic oxides are used in the manufacture of some cosmetics is correct. Nanoparticles of some commercial products which enter the environment are unsafe for humans. Yes, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நானோனால நடக்கிற பொல்யூஷன்ல நிறைய challenges இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும். So 3 and 2 is correct, but 1 is wrong. So answer is D, 1, 2, 3. Sorry, 2 and 3. With reference to the use of nanotechnology in the health sector, which of the following statement is correct in கேட்டிருக்காங்க 2015 ஆட question. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் 4 ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, 3 ஸ்டேட்மெண்ட் சில நேரம் கேட்குறாங்க, 2 ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வர ஒரு கொஸ்டினை கேட்குறாங்கன்னா எவ்வளோ இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும். ஸோ நானோ பாட்ஸ் நான் பேசுகிறேன். ஸோ நானோ பாட்ஸ் பற்றி நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் வந்து படிக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா நீங்க வந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி இஸ் மேட் பாசிபிள் பை நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி கேன் லார்ஜ்லி கான்ட்ரிபியூட் டு ஜீன் தெரப்பி. எஸ், த கொஸ்டின் இஸ் போத் இஸ் ட்ரூ. இங்க பாருங்க, நானோ இன் நேச்சர். ஸோ a single strand of DNA that is building block of all living things is just 3 nanometers. ஸோ நானோ ஸ்கேல்ல நிறைய வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலா டிஎன்ஏ, நம்மளோட பட்டர்ஃப்ளைல இருக்கிற விங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிறதுனால தான் அந்த கலர்ஸ் கொடுக்குதான். ஸோ நானோ ஸ்ட்ரக்சர்ல சில ஹேர் அப்புறம் வந்து சில பேட்டர்ன் வந்து இருக்கிறதுனால தான் இது. ஆக்சுவலாக இந்த பட்டர்ஃப்ளை வந்து ப்ளூ கலர்ல இருக்காது. இந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ கலர் மாதிரி நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அது ப்ளூ கலர் இல்லை. ப்ளூ கலர் மாதிரி ஏன் தெரியுதுன்னா அதோட
அந்த சர்ஃபேஸில் இருக்கிற சில பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ப்ளூ ரேஸ் வந்து நம்ம கண்ணில் வந்து படுது. ஸோ அதனால அந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு ப்ளூவாக தெரியுது. And even mimic in laboratories, manipulation of colors by adjusting the size of nanoparticles with the materials are made. So அதனால இப்போ நம்மளுக்கு என்ன புரியுது? ஓகே, பட்டர்ஃப்ளைல வந்து பட்டர்ஃப்ளை வந்து ப்ளூ கலர்ல இல்லை, பட் நம்மளுக்கு ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. அப்போனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை வந்து நான் கிரியேட் பண்ணேன்னா அது எப்படி ஒரு லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அது கலர் மாறும். ஸோ வந்து ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 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 இருக்குன்னா அது லைட் படும்போது ஒரு தடவை ஒரு மாதிரி ரெட் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு இது ரெட்டா தெரியும். இல்லை அது வந்து இப்படி 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 இருக்குன்னா இது வந்து வயலட் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது நம்மளுக்கு வயலட்டா தெரியுது. ஸோ இது மூலமா நம்மளால லேப்ல வந்து மிமிக் பண்ண முடியும். இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னோ இல்லைன்னா இந்த பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பேட்டர்னோ இல்லைன்னா ஈவன் இந்த பீகாக் ஃபெதர் கூட பார்த்தீங்கன்னா நானோ இன் நேச்சர். ஸோ பீகாக் ஃபெதரு, ஈவன் இந்த பேரட் ஃபிஷ்ஷோட பார்த்தீங்கன்னா இதுவும் பேரட் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஸ்கேலில் இருக்குமா, அதனால ஏதாச்சும் அதை கடிச்சதுன்னா அந்த பொருள் வந்து அந்த பல்லுலேருந்து எஸ்கேப்பாகவே ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் மாதிரி அது பட்டுருச்சுன்னா அது வெளியில் வரவே முடியாது, தண்ணி கூட வெளியே வர முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் லோட்டஸ் லீஃப் சர்ஃபேஸும் கூட பார்த்தீங்கன்னா லோட்டஸ் லீஃப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது நம்ம அந்த பெயிண்ட் நம்ம பேசணும்ல அந்த பெயிண்ட் மாதிரி லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ தண்ணி அது மேலே பட்டாலும் அப்படியே விழுந்துடும். ஸோ தண்ணி அதுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நானோ ஸ்கேல் லெவலில் அந்த சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் காரணம். வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங்கோட ஒரு லேர்னிங் வந்து இதுலேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ தென் கம்மிங் டு த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நானோ அப்ளிகேஷனில் இல்லைன்னா நானோ டெக்னாலஜியில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபி. ஸோ போன கிளாஸ்லேயே நம்ம குவாண்டம் டாட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபி ஆர் ஸ்கேனிங் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபி. இட்ஸ் அ வெரி ஹை ரெசல்யூஷன் டைப் ஆஃப் ஸ்கேனிங் ப்ரோப் microscopy with the demonstrated resolution எவ்வளோ? It is a order of the fraction of nanometer, more than 1000 times better than optical diffraction limit. So optical diffraction limit தான் நார்மலா யூஸ் பண்ற ஒரு மைக்ரோஸ்கோப் டெக்னிக். பட் இந்த அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் வந்து நானோமீட்டர்ஸ்ல இருக்கு, அதனால 1000 times high resolution than the normal optical microscope. That you have to understand. And the information is gathered by feeling or touching the surface with mechanical probe. Piezoelectric elements that facilitate tiny but accurate and precise movements of command enable precise scanning. So ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று piezoelectric ப்ராப்பர்ட்டி. ஓகே, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டச் மூலமா மெக்கானிக்கல் ப்ராப் மூலமா, அதாவது டச் பண்றது. மெக்கானிக்கல் ப்ராப்னா நம்ம டச் பண்ணி பார்க்கறது. ஸோ அண்ட் piezoelectric எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு மூலமா இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் டிஷ்யூ நானோ டிரான்ஸ்ஃபெக்ஷன் டிஷ்யூ. ஸோ இன்ஜெக்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூவில் நானோ ஸ்கேலில் வச்சு நம்ம ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூ நானோ டிரான்ஸ்ஃபெக்ஷன் இஸ் an electroporation based technique capable of gene and drug cargo delivery. ஸோ டிரான்ஸ்ஃபெக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபோரேஷன். ஸோ ஒரு டிஷ்யூவில் நான் ஒரு ஓட்டை போடுறேன், ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுறதுக்கு இந்த நானோ டிரான்ஸ்ஃபெக்ஷனை யூஸ் பண்றேன். ஸோ ஒரு நானோ ஸ்கேல்ல நான் ஒரு ஓட்டை போட போறேன். ஸோ அதுக்காக நான் வந்து நானோ டிரான்ஸ்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து இது ஜீன் தெரப்பிக்கோ இல்லைன்னா ட்ரக் டெலிவரிக்கோ வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ ஐம் ஜஸ்ட் யூசிங் டிஷ்யூக்குள்ள போறதுக்கு நான் ஒரு ஓட்டை போடுற மாதிரி நானோ ஸ்கேல்ல ஒரு ஓட்டை போடுறேன். அது பேரு தான் டிஷ்யூ நானோ டிரான்ஸ்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பொருளை உள்ள போடுறதுக்காக டிரான்ஸ்ஃபெக்ஷன். ஸோ டிரான்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட் மாதிரி. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால டிரான்ஜெக்ஷன். ஓகே, ஸோ நியூ டெக்னிக் கால் டிஷ்யூ நானோ டிரான்ஸ்ஃபெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டைனி டிவைஸ் that sits on the surface of the skin of a living body. ஸோ அந்த சர்ஃபேஸ்ல உட்காந்து அது ஒரு ஓட்டை போட்டு உங்களுக்கு என்ன அனுப்பணுமோ அதை அனுப்பிடுது. அப்புறம் டிப் பென் நானோ லித்தோகிராஃபி. டிப் பென்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அதில் நானோ ஸ்கேல்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ டிப் பென் நானோ லித்தோகிராஃபி இஸ் a scanning probe lithography technique where an atomic force microscope is used.
ஸோ அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் டிப்பு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தொட்டு பார்த்து நீங்கள் அது என்ன அப்படின்ற சொல்லிட்டு என்ன கலரு அப்படின்றத வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, யூஸ் டு கிரியேட் பேட்டர்ன்ஸ் டைரக்ட்லி டு அ ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வித் அ வெரைட்டி ஆஃப் திங்ஸ். ஸோ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்கு வரைகிறதுக்கு, ஸோ இங்கே வந்து டச் பண்ணி தான் நீங்கள் வரைகிறீங்க. டச் பண்ணி வரைஞ்சி நீங்கள் என்னென்ன பேட்டர்னில் வரையணுமோ வரைஞ்சிக்கோங்க. இது நானோ ஸ்கேலில் இருக்க போகுது. So this is what this technique allows surface patterning on scale of under 100 nanometers. So அவ்வளோ அளவுக்கு வந்து அழகான ஒரு குட்டி 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 பேட்டர்ன் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளைல என்னென்ன பேட்டர்ன் இருக்கும், நிச்சயமாக பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும் அதோட விங்ஸில். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குட்டி ஒரு நானோ பென்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வரைய முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு குட்டி ஆர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த நானோ ஸ்கேலில் வந்து ஆர்ட் வரைய முடியும். It is also called as quill pen or dip pen. Okay. அடுத்து இது ஒரு term friends, ecophagy or ecophagy. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா phagocytes இல்லைன்னா ஃபேஜி அப்படின்னாலே சாப்பிட்றது, ஓகே, கொல்றது இல்லைன்னா சாப்பிட்றது. ஓகே, ஸோ ஈகோஃபேஜி அப்படின்னா ஃபேஜின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணி பண்ணுறது தான் ஈகோஃபேஜி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கிரே கூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ டேர்ம் காயின்ட் பை ஃப்ரைட்டர்ஸ். இட் மீன்ஸ் அ லிட்ரல் கன்செப்ஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். அப்படியே முழுங்குறது, ஈகோசிஸ்டமையே முழுங்கிட்டீங்க அப்படின்றது. அப்படின்னா என்ன மேம் மீன் பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் scenario involving molecular nanotechnology gone RE. So இது வந்து ஒரு problem of nanotechnology. In the situation called the grey goo, out of control self-replicating nanorobots consume entire ecosystem, resulting in global ecophagy. ஸோ இங்கே அந்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்கிரமிக்க போகுது. நானோ ரோபோட்ஸ் வந்து நானோ ரோபோட்ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ சிஸ்டமே வந்து ஆக்கிரமிச்சு அப்படியே அதை வந்து விழுங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விழுங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன் பர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானோ ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அதுவே ரிப்ளிகேட் ஆகி இப்போ நம்ம வைரஸை நான் வந்து மேலே வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா, ஏதாச்சும் கோவிட் வைரஸோ ஏதாச்சும் ஒரு வைரஸ் வந்து என் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அது எப்படி என்னோட உடம்பை வந்து சாவடிக்குது, என் உடம்புல எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோளாறை உண்டாக்குது, டிசீஸை உண்டாக்குதுன்னா அது த்ரூ ரிப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்ளிகேஷனில் தான் என்னோட உடம்புல வந்து நிறைய பிரச்சனை வருது. அந்த கேன்சரோ வைரஸோ வந்து நிறைய பரவுறதுனால என்னோட பாடியில் நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து இது நிறைய மல்டிப்ளை ஆகி பரவி நம்மளோட ஈகோ சிஸ்டமே விழுங்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் ஈகோஃபேஜி ஆர் கிரே கூ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் நம்ம உலகத்தை ஆக்கிரமிச்ச மாதிரி இந்த நானோ ரோபோட்ஸ் நம்ம உலகத்தை ஆக்கிரமிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. The word ecophagy is now applied more generally in reference to an event, to any event. இப்போ வந்து ecophagy நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். நியூக்ளியர் வார் யூஸ் பண்ணலாம், மோனோகல்ச்சர், அதாவது மோனோகல்ச்சர் நிறைய அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செடி, இப்போ வீடு ஏதாச்சும் ஒரு இந்த செடி பார்த்தீங்கன்னா அப்படியே நிலத்துல பரவுதில்ல, அதையும் ஈகோஃபேஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவையில்லாமல் சில செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பில் எல்லா இடத்துலையும் நம்ம கல்டிவேட் பண்ணுற அந்த அரிசி செடியை வந்து அழிச்சிட்டு அதுவாக பரவிடுறது, புல் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈகோஃபேஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் அ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மிஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானோ ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மிஷின்ஸாக இருக்க போகுது. அடுத்து fullerenes or it is also called as buckyballs. Buckyballs. So it is also called as buckyballs, fullerenes, or அதோட scientific name வந்து C60. Okay, Buckminster fullerene, full name வந்து Buckminster fullerene C60 அப்படின்னு சொல்லலாம், இல்லை buckyballs அப்படின்னு சொல்றாங்க. ஸோ buckyballs பாருங்க. ஸோ பக்கி பால்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் அது சும்மா ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கு.
So buckyball or known as buckyball is a representative member of the carbon structure called known as fullerenes. So ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கார்பன் நானோ டியூப்னு சொல்லிட்டு இப்படி சிலிண்டர் ஷேப்ல இருக்கிறது கார்பன் நானோ டியூப்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வெறும் ஒரு 2 டைமென்ஷன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபீன்னு சொன்னோம். ஸோ கிராஃபீன் பார்த்தோம், கார்பன் நானோ டியூப் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே C60ல fullerene இருக்கு. So it's a member of the fullerene family and a major subject of research falling under the nanotechnology umbrella. It is also called buckyball due to their sheer vapor. It will use to trap free radical generated during an allergic reaction and block the inflammation that results from an allergic reaction. So இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அதை கேப்சர் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனை வீங்கிறது, நம்ம உடம்புல வீக்கத்தை வந்து குறைச்சோம். So that is what this buckyball is used for, combining buckyballs, nanotubes and polymers to produce inexpensive solar cells. So solar cells la use ஆகுது, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டா யூஸ் ஆகுது, நம்ம மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் டிசீஸ்ல யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் என்னன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கணும். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இல்லைன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்றது, இதனால இது வந்து ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ என்ன இதை பண்ணுதுன்னா ஏஜிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆச்சுன்னா, சிம்பிளி டு சே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல வந்து நிறைய கசடுகள், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் கசடுகள் இல்லைன்னா வந்து அழுக்குகள் இல்லைன்னா சில இது டாக்ஸிக்கான விஷயம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கேப்சர் பண்ணுறது இந்த பக்கிபால். ஸோ இதை கேப்சர் பண்ணுற பொருள்லாம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து க்ரீன் டீ குடிக்கிறதோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ குடிக்கிறதோ இல்லைன்னா இது புதினா டீ குடிக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ திஸ் வில் ரெடியூஸ் த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பிகாஸ் திஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இஸ் டாக்ஸிக் டு அவர் பாடி. இஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இஸ் மோர் there will be too much of aging. நம்மளோட ஸ்கின் 40 வயசு தான் ஆகும், ஆனால் 60 வயசு மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் வந்து அதிகப்படுத்துது. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம fullerenes வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் they are also used to store hydrogen. They also reduce the growth of bacteria. They also fit the section of the HIV molecule that binds to proteins. They can make bulletproof vest. Okay, with inorganic tungsten disulfide buckyballs. So இந்த buckyballன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ்வலாக இந்த C60ல இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரையும் இதோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணி நிறைய இடத்துல, அதாவது புல்லட் ப்ரூஃபாவையோ பாக்டீரியா க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ஹைட்ரஜன் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் வாட் த fullerene இஸ் அபவுட். அடுத்து nanomyceli. ஸோ nanomyceli is a drug delivery mechanism. Okay, so nanotechnology-ல drug delivery-க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த nanomyceli. It will treat the various cancers. So it's a technology that involves manipulation of matter on atomic, molecular or supramolecular scales. This includes particles of scale 1 to 100 nanometers. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ட்ரக்கை எப்படி டெலிவர் பண்ணோம்னா அதோட ஸ்ட்ரக்சரில் அப்படி இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோஃபோபிக்னு 2 விஷயம் இருக்கு. வாட் இஸ் திஸ் ஹைட்ரோஃபிலிக்? தேர் ரெண்டுமே இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆம்பிஃபிலிக். ஓகே, தேர் ஆம்பிஃபிலிக், தட் இஸ் தே ஹாவ் ஹைட்ரோஃபிலிக் அவுட்டர் ஷெல். ஃபிலிக்னா என்னன்னா, ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங். What is hydrophilic? Water loving. Hydrophobic na water hating. Water fearing or hating. Water fearing or hating. அதாவது எனக்கு தண்ணினா பிடிக்கும், நான் தண்ணி கூட சேர்ந்துக்குவேன், அதுதான் ஹைட்ரோஃபிலிக். எனக்கு தண்ணினா பிடிக்காது, நான் தண்ணி வந்தாலே நான் வந்து வெறுத்து ஒதுக்கிடுவேன், அப்படின்றது ஹைட்ரோஃபோபிக். ஸோ இந்த நானோமைசிலியில் ரெண்டுமே இருக்கு. ஹைட்ரோஃபிலிக் வந்து அவுட்டர்ல இருக்கு, அதனால ஒரு இடத்துல வந்து அது டிசால்வ் ஆகி உள்ள போயிடும். அப்படின்னா வாட்டரோட சேர்ந்து அது டிசால்வ் ஆகி உள்ள போகும். ஆனால் அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னர் ஷெல்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் இருக்கு. அப்படின்னா அது உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து எங்கேயும் டிசால்வ் ஆகாம எங்க போகணுமோ அங்க போய் சேரும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் nanomyceli is able to send the drug into which cancer cell it wanted to kill.
ஸோ எங்கே நம்ம உடம்புல வந்து ஸ்டொமக்கில் இருக்கா, இல்லைன்னா லிவரில் இருக்கா, இல்லைன்னா இன்டெஸ்டைனில் இருக்கா, இல்லைன்னா மவுத்தில் இருக்கா, ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணும். அதுவும் அந்த கேன்சர் செல்லுக்கு மட்டும் தான் டெலிவர் பண்ணும், நான் கேன்சரஸ் செல்லை வந்து டெலிவர் பண்ணாது. ஸோ இது மூலமாக கேன்சர் செல் மட்டும் சாவும், நம்மளோட செல் வந்து சாவாது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் நானோ மைசெலி இஸ் ஹெல்பிங். So hydrophilic shells makes the myceli water soluble that allows for intravenous delivery, while the hydrophobic core carries a payload of drug for therapy. So once injected intravenously, so நம்ம உடம்புக்குள்ள வந்து நர்வ்ஸ்ல, அதாவது நம்மளோட பிளட் செல் கேபிலரிஸ்ல வந்து அவங்க அனுப்பிட்டாங்கன்னா எங்க போய் டெலிவர் ஆகணுமோ அங்க போய் டெலிவர் ஆயிடும். ஸோ அதுதான் இது பண்ணுது. அண்ட் these leaky blood vessels are absent in the healthy organs. இது எப்படி பண்றாங்கன்னா, nanomycels can easily escape the circulation and enter the tumors. So tumorsனா நம்ம கேன்சர் செல்ல என்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து என்ன ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணுமோ அதை பண்ணிடுது. And different agents are used to create nanomycels. So எப்படி இதை பண்றாங்கன்னா, through surfactant molecules. So surfactant molecule, non-ionic and cationic detergents, அப்புறம் மிக்சர் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், இது மூலமா இந்த நானோ மைசெலை பண்ணலாம். மேம் என்ன மேம் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், டிட்டர்ஜென்ட்ல ஒரு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வச்சு இந்த நானோ மைசெலை பண்ணுவாங்க. மேம் டிட்டர்ஜென்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, நம்மளுக்கு என்ன எப்படி டிட்டர்ஜென்ட் ஒர்க் ஆகுதுன்றது பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஜென்ரலா சொல்றேன், நான் வந்து பிசிக்ஸ்குள்ளலாம் போல, சும்மா ஜென்ரலா சொல்றேன். இப்போ என்னோட ட்ரெஸ்ல இந்த ஷால்ல வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு படியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஷால் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் அழுக்கு படியுது, இங்க ஒரு ஸ்கெட்சை வச்சு நான் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கு வந்து நான் போக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த அழுக்கோட இப்ப டிட்டர்ஜென்ட்ல இருக்கிற குட்டி குட்டி மாலிகூல்ஸ் வந்து இந்த அழுக்கோட சேர்ந்து அந்த அழுக்கை வந்து எடுத்து அதை வந்து டிசால்வ் பண்ணி, அதாவது அதை வந்து கலந்து அதோட அது வெளியே போகும்போது அந்த டிட்டர்ஜென்ட்டும் அந்த அழுக்கை எடுத்துட்டு ஓடணும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியில் நடக்கிறது. ஸோ டிட்டர்ஜென்ட்றது ஒரு குட்டி மாலிகூல்ஸ். இந்த மாலிகூல் என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே நீங்கள் வந்து கலக்குறீங்க. ஸோ தண்ணிக்குள்ளே இந்த டிட்டர்ஜென்ட் போகிறீங்க, தண்ணியில் வந்து அது வந்து கரைஞ்சிருது. கரைஞ்சோடனே அது என்ன பண்ணுது, நிறைய நுரையாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி வந்து நீங்கள் டிட்டர்ஜென்ட்டை வந்து கரைச்சிட்டீங்க, அது வந்து தண்ணியில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கோட படியுது. ஸோ அழுக்கோட நீங்கள் ஊற வைக்கும் போது அந்த அழுக்கோட படியும் போது அந்த அழுக்கு எங்கே இருக்கோ அதோட சேர்த்துக்குது. அது சேர்ந்துட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி தண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியில் அந்த அழுக்கோட சேர்ந்து அதுவும் கரைஞ்சு வெளியே போயிடுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானோமைசெலி இஸ் ஏபிள் டு attach to the dirt and attach to the dirt and it is able to remove this dirt. So இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில தான் நானோமைசெல் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ள எந்த இடத்துல போய் அந்த ட்ரக் டெலிவர் பண்ணும் அந்த கேன்சர் செல்லோட போய் அட்டாச் ஆயிக்கும். ஸோ இந்த டிட்டர்ஜென்ட் மாதிரி அழுக்குல போய் அட்டாச் ஆகிற மாதிரி இந்த நானோமைசெல் போய் அந்த கேன்சர் செல் எதுவோ அந்த கேன்சர் செல்ல தான் லீக்கிங் பிளட் வெசல் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக்கிங் பிளட் வெசல் இல்லைன்னா அந்த கேன்சர் செல்லுக்கான ஒரு அறிகுறி இருக்கும், அந்த அறிகுறியில் தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அட்டாச் ஆகும். ஸோ அது மூலமாக அந்த ட்ரக்கை வந்து அந்த கேன்சர் செல்லுக்கு மட்டும் டெலிவரி பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்லை இதை சரி பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதர் யூசஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் அப்படின்னா இதான் கொஸ்டினாக இருந்தது. ஸோ நானோ டெக்னாலஜி டிடெக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நானோ டெக்னாலஜி. நானோ சிப்ஸ் டு செக் பிளேக் இன் ஆர்ட்ரிஸ். ஸோ ஏதாச்சும் அடப்பு இருக்கா அப்படின்றது, நம்மள ஆர்ட்ரிஸ்னா நம்மளோட நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிற ஒரு பிளட் வெசல். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிறது ஆர்ட்ரிஸ். டீஆக்சிஜனேட்டட் பிளட் கெட்ட ரத்தம்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து ஆக்சிஜன் இருக்கா இல்லையான்றதை பொறுத்து இருக்கு. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதாவது கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது வெயின்ஸ். ஸோ இந்த ஆர்ட்ரிஸில் ஏதாச்சும் பிளாக் இருக்கா பிளேக் இருக்கா அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்காக நானோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நானோ கேரியர்ஸ் ஃபார் ஐ சர்ஜரி, கீமோதெரப்பி, இதுக்கெல்லாம் வந்து அந்த கேரியர் ட்ரக் டெலிவரி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டயாபெட்டிக் பேட்ஸ் செக் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு சுகர் லெவல் எப்படி இருக்குன்றது செக் பண்ணுறதுக்கு நானோ ஸ்கேலில் ஒரு டயாபெட்டிக் பேட் வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவலை செக் பண்ணும். அடுத்து ட்ரக் டெலிவரிக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நானோ ஸ்பாஞ்சஸ் ஆர் பாலிமர் நானோ பார்ட்டிகல்ஸ் coated with blood cell membrane can be used for observing toxins and removing them from the bloodstream.
ஸோ நம்ம வந்து ஒரு நானோ ஸ்பாஞ்சஸ் மாதிரி ஒரு சின்ன பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பாஞ்சை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து தரையில் ஏதாச்சும் தண்ணி இருந்ததுன்னா அது உறிஞ்சு அது தரையில் இருக்க தண்ணியை அது தொடச்சிரும். ஸோ அதுக்கு தான் நானோ ஸ்பாஞ்சஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே நானோ ஸ்பாஞ்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பிளட்ல இருக்கிற கெட்ட விஷயத்தில் அந்த டாக்ஸிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு அப்சர்வர் மாதிரி இந்த நானோ ஸ்பாஞ்சஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நானோ ஃபிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் செல்ஸ் அண்ட் நானோ போர்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டிஎன்ஏ சீக்வன்சிங். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியலா ஆன்டி ஃபங்கலா யூஸ் பண்ணுது. ஸோ நான் நானோ சில்வர் சொன்னேன்ல, ஸோ நானோ சில்வர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல். அப்புறம் கார்பன் நானோ டியூப் பற்றி பேசிட்டோம். இது வந்து இட் இஸ் டெலிவரிங் ஃபிப்ரினோஜன் வெக்டர்ஸ் ஃபார் ஜீன் டெலிவரி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் broken போன்ஸ், பிரெஸ்ட் கேன்சர், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபிப்ரினோஜன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எங்க நம்ம பிளேட்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ஃபிப்ரினோஜன் வந்து பேசணும். என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னா, ஆமாம், நம்ம வந்து பிளட் வந்து எப்படி கிளாட் ஆகுது, ஸோ பிளட்டு வந்து கிளாட் ஆகுது, ரத்தம் உறையுது, நம்ம உடம்புல வந்து ரத்தம் எப்படி உறையுதுன்னா அந்த ஃபிப்ரினோஜன் வச்சுதான். ஸோ நம்ம பிளேட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜன் அப்படின்ற இந்த ஃபில்டர்ல தான் போய் சேரும். ஸோ ஃபிப்ரினோஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினா மாறும், இல்லை ஃபைப்ரினோஜன் வந்து ஃபைப்ரினா மாறி நம்மள கையில எங்க வெட்டுப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போய் ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு மெஷ் மாதிரி ஆக்ட் ஆகி அதுல வந்து அந்த அடப்பு வந்து நடக்கும். ஸோ அது மூலமா தான் பிளட் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி அந்த இடத்துல வந்து புண்ணு வந்து அப்பதான் பிளட் லாஸ் ஆகாம பார்த்துக்கிட்டு அங்கிருந்து அந்த பிளட்டை அந்த வூண்டை வந்து சரி பண்ணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபிப்ரினோஜன் அங்கே தான் பேசணும், நான் டீட்டெயிலாக அந்த கிளாஸ்ல பேசியிருப்பேன். ஓகே. அப்புறம் டென்ட்ரிமர்ஸ்னு ஒரு நானோ டெக்னாலஜி, இது பார்த்தீங்கன்னா ஜீன் டெலிவரி, வேக்சினுக்கு, கெரியர் ஆஃப் ஆன்டிஜனுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன நம்ம பேசியிருக்கோம். நானோ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன் ரீஜெனரேஷனுக்கு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் குவாண்டம் டாட்ஸ் நம்ம பேசிட்டோம். அது இன்விவோனா உடம்புக்குள்ள போய் இமேஜிங் பண்றதுக்கு, இன்ட்ராசெல்லுலர் ட்ராக்கிங் பண்ணு. இன்ட்ராசெல்லுனா ரெண்டு செல்லுக்கு நடுவில் வந்து, சாரி, இன்ட்ராசெல்லுலார்னா இன்ட்ராசெல்லுனா செல்லுக்குள்ள, இன்டர் செல்லுலார்னா தான் ரெண்டு செல்லுக்கு நடுவில். ஸோ இன்ட்ராசெல்லுலர் செல்லுக்குள்ள போய் இமேஜிங் பண்ணுது, ட்ராக்கிங் பண்ணுது. நானோ ஃபில்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸா, நானோ பேச்சஸ் டு க்ளோஸ் இன்சிஷன்ஸ். ஸோ நானோ ஃபில்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சஸ் டு க்ளோஸ் இன்சிஷன்ஸாகவும் யூஸ் ஆகுது. ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இதை ஒட்டணும்னா கூட நீங்கள் நானோ ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ லிப்போசோம்ஸ் வந்து அகெயின் ட்ரக் டெலிவரிக்கு, அப்புறம் வந்து ட்ரக்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அகெயின் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி இன் மெடிசன். அடுத்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல வந்து நம்ம நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றோம். லைக் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்து டயருக்கு, சென்சர்ஸ்க்கு, கோட்டிங்க்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். அப்புறம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா லேசர் டயோட்ஸ்ல, அப்புறம் ஆப்டிக்கல் ஸ்விட்சஸ்ல, ஃபில்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா கோட்டிங்க்கு, அதுக்கப்புறம் இம்ப்ரெக்னேஷன் ஆஃப் பேப்பர்ஸ்க்குள்ள போறதுக்கு, அதாவது பேப்பரோட மாலிகுலுக்குள்ள போய் படிகிறதுக்கு, இதுக்கெல்லாம். அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளூயிட்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ்னா என்ன, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாதிரி இருக்கும்ல, அதுதான். ஓகே. அப்புறம் க்ரூவ் மார்ட்டர்னா என்ன, அந்த சிமெண்ட் கலவை. ஸோ இதுலலாம் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. வியர் ப்ரொடக்ஷன், அதாவது லூப்ரிகன்ஸ் தான் வியர்னா என்ன, தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. மெடிசன் நம்ம பேசிட்டோம். டெக்ஸ்டைல்ஸ் நம்ம பேசியிருக்கோம், ஸ்மார்ட் கிளாத்து, சர்ஃபேஸ் ப்ராசஸ்டு டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸை நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம். அடிக்டிவ்ஸ், அதாவது ஃபுட்டில் வந்து ஏதாச்சும் கலக்கணும்னா அது அடிக்டிவ்ஸ், அதாவது அதோட கலக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஜூஸஸ்க்கு கூட வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். அதாவது கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸஸ் தான். என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த நானோ மெட்டீரியல் அதில் போடுவாங்க. எதுக்குன்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு ஜூஸ் வாங்கணும், ஜூஸ் போட்டோன்னா வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஜூஸோட தண்ணி மேலே வந்துடும், அந்த ஜூஸோட ஐட்டம்லாம் கீழே செட்டில் ஆகிடும். ஸோ நீங்கள் குளிக்கிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக அந்த ப்ராசஸ்டு ஜூஸஸ்லாம் வாங்கினீங்கன்னா அப்படி ஆகாது. அப்படின்னா இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அதில் போட்டிருப்பாங்க. அதனால அது வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து, அதாவது அந்த செட்டில் ஆகிறது வந்து நடக்காது. எப்பயுமே அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அந்த தண்ணி தனியாக பிரிகிறதோ இல்லை வந்து அந்த பழங்கள் கீழே வரதோ அது வராது. ஸோ அதுக்கு தான் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ்.
அப்புறம் எனர்ஜி வந்து பேட்டரிஸ்ல சோலார் செல்ல யூஸ் பண்றோம். ஹவுஸ் ஹோல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஃப்ளோர் இதுக்கெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு சில சில கிளாஸஸ்லாம் நீங்க செல்ஃப் கிளீனிங் கிளாஸஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கிளாஸஸ் வந்து நம்ம இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் கொடுக்குறாங்க, செல்ஃப் கிளீனிங் கிளாஸஸ். அதாவது செல்ஃப் கிளீனிங் பண்ணிக்குமா, அது வந்து அதுல வந்து தூசியே படாது அப்படின்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஓகே, அடுத்து வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல ஸ்கின் கிரீம்ஸ்ல எல்லாம் நானோ இது ஸ்க்ரப் யூஸ் பண்றாங்க. அதாவது குட்டி குட்டி ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த தேய்க்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இதை வச்சு தேய்ப்போம்ல, அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறது மாதிரி அதுல ஆட்டோமேட்டிக்கா குட்டி குட்டி பொருளை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த இது பண்ணீங்கன்னா ஸ்க்ரப் ஆகும். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா தேய்க்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி பொருள் ஹார்டா இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கை வேக்ஸ், அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்டு டென்னிஸ் ராக்கெட் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றோம். நானோ டெக்னாலஜி இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியிலும் ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலும் நானோ டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் நானோ அடிட்டிவ்ஸ் அண்ட் நியூட்ராசூட்டிகல்ஸ். ஸோ நியூட்ராசூட்டிகல்ஸ் ஸோ நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். அண்ட் கிலேட்டிங் ஏஜென்ட் டு இம்ப்ரூவ் ஃபுட் டெக்ஸ்சர் and nano capsulations and nano carriers to protect aroma flavor. So anti-caking agent na improves consistency and prevent lump formation. Anti-caking agent na sila இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்டி ஃபார்ம் ஆகாது. இப்போ நீங்க இது நம்ம காஃபி எடுத்துக்கோங்களேன், காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து கட்டி ஆயிடும். ஆனா இதே நீங்க அந்த நானோ பார்ட்டிகல்ஸை போட்டிங்கன்னா ரொம்ப நாள் கட்டி ஆகாம இருக்கும். ஸோ இந்த ஹார்லிக்ஸு, காஃபி பவுடரு, ஹார்லிக்ஸ் பவுடர் எல்லாம் கட்டி ஆயிடும். ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். அண்ட் கிலேட்டிங் ஏஜென்ட்னா டு இம்ப்ரூவ் ஃபுட் டெக்ஸ்சர். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பளபளப்பாக இருக்கிறது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைமாக இருக்கிறது, இல்லைன்னா வந்து ஹார்டாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நம்ம நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அடுத்து ஃபுட் பேக்கேஜிங்க்கும் நல்லா அந்த மைக்ரோப்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து ப்ராப்பராக அதை பேக்கேஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபுட் பேக்கேஜிங்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து எனர்ஜிக்கு நம்ம ஏற்கனவே பேசணும், பேட்டரிஸ்ல சோலார் செல்ல இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி சோர்ஸ்ல, எனர்ஜி சேஞ்சில், எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன்ல, எனர்ஜி ஸ்டோரேஜில், எனர்ஜி யூசேஜில் நம்மளுக்கு எப்படி நானோ டெக்னாலஜி இதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது இதை வந்து கட்டாயம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ்னும் போது ஜென்ரலாக தான் கேட்குறாங்க, நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. பட் ஆன்சரில் எழுதும் போது நீங்கள் சும்மா ஒரு கீவேர்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோவோல்டாயிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க, விச் மீன்ஸ் சோலார் பேனல்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் விண்ட் எனர்ஜியில வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் த லைட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ரோட்டர் பிளேட்ஸ். ஸோ ரோட்டர் பிளேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லைட் வெயிட் கம்மியாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் நீங்க சொன்னீங்கனாலே போதும். அப்புறம் எவ்ரிடேல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சப்டைப் கேட்காங்க, டிஸ்கிரைப் த நானோ டெக்னாலஜி யூசேஜ் இன் த டெய்லி லைஃப் அப்படின்னு கூட நம்மளுக்கு மெயின்ஸ்ல கேட்கலாம். ஸோ இல்லைன்னா which of the following is used using nanotechnology in everyday life அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நானோ டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், நம்ம வந்து சால்ட்ல உப்புல பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா 1,00,000 நானோமீட்டர். பட் அப்பனா உப்பு வந்து நானோ டெக்னாலஜி இல்லை. பட் உப்புல ஏதாச்சும் ஒரு நியூட்ரிஷன் இல்லைன்னா அயோடின் மாதிரி நியூட்ரிஷனை வந்து நானோ ஸ்கேல வந்து போடுறாங்க வச்சுக்கோங்க, அப்போ இட் இஸ் பிகமிங் நானோ டெக்னாலஜி. ஸோ கிளாத்ல ஆன்டி மைக்ரோபியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் செல்ஃப் கிளீனிங் கிளாஸஸ், அப்போனா வீடு கட்டுறதுல, அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் யூசஸ். ஸோ வந்து நம்ம முட்டையை வந்து நானோ சில்வர் யூஸ் பண்ணுறதோ, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நானோ ராக்கெட்ஸோ, அப்புறம் சன்ஸ்கிரீனில் நம்ம இது ஃபேஸ் வாஷில், அதுக்கப்புறம் குவாண்டம் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்இடி டிவியில் இதுலலாம் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து பெஸ்டிசைட்ஸாவோ இல்லைன்னா வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை இது அதாவது இந்த ஜெனட்டிக் டெக்னாலஜியில் வந்து அந்த ஜீனை எடுத்துகிட்டு போய் அந்த இன்னொரு செல்லில் போடுறதுக்கு ஒரு நானோ கேரியரை வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நானோ டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ், அதாவது இந்த டிரான்ஸ்ஜெனிக் என்னன்னு சொன்னோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு பிளான்ட்டை கொண்டு வரதுக்கு நம்ம நானோ கேரியர்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் க்ரோத்து, கிராப் ஈல்டு. ஸோ கிராப் க்ரோத்தில் வந்து நானோ ஃபர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நானோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளோட உப்புத்தன்மையை, மண்ணில் இருக்க உப்புத்தன்மையை குறைக்கிறதோ இல்லைன்னா தண்ணியை இன்க்ரீஸ் பண்ணுறதோ, ஈவன் நானோ ஜெல்ஸ்ன்னு இருக்கு.
நானோ ஜெல்லுன்னு இருக்கு, நானோ யூரியா இருக்கு. நானோ ஜெல்லுன்னா என்ன மேம் அப்படின்னா, நானோ ஜெல் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், மைக்ரோ இரிகேஷன் யூஸ் பண்றோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த நானோ ஜெல் இன்னும் ஒரு பெட்டரா என்ன பண்ணுதுன்னா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடுது. இல்ல தண்ணி எக்ஸஸா இருந்தா அதை உறிஞ்சிக்கும். தண்ணி எப்பெல்லாம் அதிகமா இருக்கோ அதை உறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் நானோ ஜெல் பண்றது. ஸோ அந்த செடிக்கு எவ்வளவு வேணுமோ அந்த தண்ணி ரொம்ப அதிகமா மழை இருந்தா வெள்ளம் வந்ததுன்னா அந்த நானோ ஜெல்லை போட்டிங்கன்னா அந்த நானோ ஜெல் எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கும். ஸோ செடி வந்து கெட்டு போகாம அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அப்போ தண்ணி இல்லாத நேரத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி நானோ ஜெல் யூஸ் ஆகுது. நானோ யூரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலைசர். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரீசெண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா நானோ யூரியா. So Nano urea is developed and patented by Indian Farmers Fertilizer Cooperatives Limited. And இது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் யூரியாவோட இந்த நானோ யூரியா வந்து வெறும் 20லேருந்து 50 நானோமீட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே நிறைய பெனிஃபிட் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட விலையும் கம்மியாக ஆக போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானோ யூரியா வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அதனால இது பெட்டர். அண்ட் 3 நானோ யூரியா பிளான்ஸ் வந்து கலோல் ஃபுல்பர் அவன்லால வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நானோ டிஏபி. ஸோ யூரியானா என்ன? நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ். அடுத்து வேற ஃபர்டிலைசர் என்ன வேணும்? அமோனியம் அண்ட் பாஸ்பேட். ஸோ பாஸ்பேட் அண்ட் பொட்டாஷ். ஸோ இது வேணும். ஸோ இங்க டைஅமோனியம் பாஸ்பேட். ஸோ இது வந்து ஒரு பாஸ்பேட் ஃபர்டிலைசர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது நைட்ரஜன் ஃபர்டிலைசர், இது ஒரு பாஸ்பேட் ஃபர்டிலைசர். அதுதான் நானோ டிஏபி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் அ லிக்விட் ஃபர்டிலைசர், டைஅமோனியம் பாஸ்பேட். ஸோ இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ நைட்ரஜனும் இருக்கு, ஏன்னா அமோனியம் இருக்கிறதுனா NH3. ஸோ அமோனியம் இருக்கிறதுனால இது வந்து NH3. ஸோ NH3 நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு. ஸோ 2 பெனிஃபிட். ஸோ இது மூலமா இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபர்டிலைசர். இதுல வந்து 8% நைட்ரஜன் இருக்கு, 16% வந்து பாஸ்பரஸ் இருக்கு. ஓகே, கிரானுலர் ஃபார்ம்ல வந்து இருக்கு. இஃப்கோ தான் கொடுக்குறாங்க. ஓகே, அட்வான்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம். ஸோ கொஞ்சமா யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் நானோ டிஏபி, நானோ யூரியா. அண்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் இஃப்கோ பார்த்தீங்கன்னா நானோ ஜிங்க்கும் நானோ காப்பர் லிக்விட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ ஜிங்க் என்சைம் ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கே தெரியும் ஜிங்க் அசிட்டேட் டேப்லெட் எதுக்கு கொடுக்குறாங்க? இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிங்க் நம்ம பம்கினோட சீடில் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ ஜிங்க் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் குளோரோஃபில்ஸ் அண்ட் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ சீட் ப்ரொடக்ஷனுக்கு, அதுக்கப்புறம் பிளான்ட்டுக்கும் குளோரோஃபில்லோட ஒர்க்கிங்க்கும் இது உங்களுக்கு காப்பர் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம காப்பர் நம்மளுக்கும் உடம்புக்கு முக்கியம். அதனால தான் நம்ம காப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோதிரமோ இல்லைன்னா வந்து மெட்டியோ இல்லைன்னா இது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம காப்பர் டம்ளர் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து, a team of scientists have recently used polymeric nanoparticles method. So this is which is most advanced method of drug delivery for effective release of drugs to treat fungal infections. So nanoparticlesல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு polymeric nanoparticles method வந்து உங்களுக்கு fungal infectionல இருந்து prevent பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து, world's first microsensor based explosive trace detector called the nano sniffer. Nano sniffer na என்ன? sniffing na யார் பண்ணுவா? டாக் பண்ணும். ஸோ ஸ்னிஃபிங் யார் பண்றா? டாக் பண்ணும். ஸோ டாக் என்ன பண்ணுது? ஸ்னிப் பண்ணி என்ன பண்ணுது? ஏதாச்சும் குண்டு இருக்கா, அதாவது பாம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் நானோ ஸ்னிஃபர். இட்ஸ் அ மைக்ரோ சென்சர் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு மைக்ரோ சென்சர் தான் இந்த நானோ ஸ்னிஃபர். மைக்ரோ அப்படின்னு சொல்றாங்களே, மைக்ரோ ஸ்கேலா அப்படின்னா நானோ ஸ்கேல் தான். ஸோ நானோ ஸ்கேல யூஸ் பண்ற ஒரு மைக்ரோ சென்சர். அப்புறம் மெட்டல் ஆக்சைடு போட்டோ கேட்டலிசிஸ். எக்ஸாம்பிள் டைட்டேனியம் டை ஆக்சைடு, டங்ஸ்டன் ட்ரை ஆக்சைடு. ஸோ மெட்டல் வந்து டங்ஸ்டனா இருக்கலாம், இல்லைன்னா டைட்டேனியமா இருக்கலாம். இந்த ஆக்சைடு வந்து போட்டோ கேட்டலிசிஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ டியூ டு இட்ஸ் ஹை சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஸ்டெபிலிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் நானோ ஸ்கேல்ல என்ன 2 பெனிஃபிட்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்ல மெட்டல் ஆக்சைடு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ஆக்சைடு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரிமூவிங் பொல்யூட்டன்ஸ், ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
அடுத்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நானோ பார்ட்டிகல் பேஸ்டு ஃபில்டர் வந்து ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ காஸ்ட் நானோ ஃபில்ட்ரேஷன் டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் நம்ம mRNA கோவிட் வேக்சின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நானோ டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கார்பன் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் components used in automobiles and aircrafts. Carbon fibers are used in the manufacture of components used in automobiles and aircrafts. So carbon fibers இப்ப யூஸ் பண்றாங்க. Okay, so carbon fiber once used cannot be recycled. Is it correct? Carbon நாலே பாத்தீங்கன்னா it is bio it is a hydrocarbon, so it is can be recycled, so that you have to understand. So one only, 2 is not correct. With reference to green hydrogen, so ஹைட்ரஜன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்ரஜன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து அந்த நேம்ஸ் வைக்கிறாங்க. கிரீன் ஹைட்ரஜனா அந்த ஹைட்ரஜன் எப்படி கொண்டு வராங்க, ஹைட்ரஜனை எப்படி எடுக்கிறாங்கன்னா H2O, அதாவது வாட்டர் H2O வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி இந்த உடைச்சு இந்த ஹைட்ரஜனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கு என்ன எப்படி பவர் கொண்டு வராங்கன்னா, இப்போ வந்து அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜில இருந்து வந்ததுன்னா அது வந்து கிரீன் ஹைட்ரஜன். இதே வந்து நேச்சுரல் கேஸ் மூலமா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபாசில் ஃபியூவல் மூலமா வந்ததுன்னா அதுக்கு பேரு வேற. ஓகே, ஸோ என்ன மாதிரி ஹைட்ரஜன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைட்ரஜனுக்கு டைப்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்ரஜனை எப்படி கொண்டு வராங்க, அதாவது எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்களா, அந்த H2O எப்படி உடைச்சு H2 கொண்டு வராங்களோ அந்த மெத்தட் வந்து எந்த எனர்ஜி மூலமா, ரினியூவபிள் எனர்ஜி மூலமாவா, அதாவது சோலார் எனர்ஜி மூலமாவா, இல்லை நியூக்ளியர் எனர்ஜி மூலமாவா, இல்லைன்னா கோலை வச்சா அப்படின்றத பொறுத்து அந்த ஹைட்ரஜனோட நேம் மாறும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் டு ரன் வெஹிக்கிள். இட் கேன் பி பிளெண்டட் வித் நேச்சுரல் கேஸ் அண்ட் யூஸ்ட் as fuel. It can be used directly as a fuel for internal combustion. Yes, all the 3 is correct. Consider the following statement. Which of the following above are built on top of the open source digital platforms? So open source digital platformல என்னென்ன பேசிருக்கோம், இது 4மே open API நம்ம பேசணுமா? So இந்த 4க்குமே வரும். With reference to Web 3.0, so Web 3.0 பத்தி நம்ம பேசிட்டோம். Web 3.0 technology enables people to control their own data. In Web 3.0 world, there can be blockchain based social network. Web 3.0 uses operated by users collectively rather than corporation. Yes, all the 3 are correct. Software as a service, நம்ம ஏற்கனவே பேசணும்ல, blockchain as a service. இதுக்குன்னா as a service னா என்ன டினோட் பண்றாங்க, cloud computing. So cloud computing பத்தி தான் பேசுறாங்க. So all the thing is correct. So answer வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக். ஸோ ப்ரோபயோட்டிக் என்ன அப்படின்னா, இந்த தயிரில் என்ன இருக்கும், ஃபர்மெண்டட் ஃபுட்டு, இதில் என்ன இருக்கும், எல்லாத்துலேயும் மைக்ரோப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு நல்ல குட் பாக்டீரியா இருக்கும். இந்த பழைய சாதத்தில் இது இட்லி, அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்டு, அதாவது புளிச்ச மாவில், அப்புறம் வந்து நம்ம வந்து தயிரில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். அது வந்து தான் ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன? ப்ரீபயோட்டிக்ஸ்னால் இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க குட் பாக்டீரியாக்கான நல்ல ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடுல அதிகமாக ஃபைபர்ஸ் இருந்தால் தான் இந்த பாக்டீரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற நல்ல பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டாதான் இந்த குட் பாக்டீரியா நல்லா வாழும். இல்லை பேட் பாக்டீரியா அதிகமாகிடும். ஸோ அதனால நம்மளுக்கு இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இல்லைன்னா ஏதாச்சும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ hope this session is very useful for you. With all this classes, உங்களுக்கு டெக்னாலஜிஸ் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. அச்சீவ்மெண்ட்டும் IPR தான் அடுத்த கிளாஸ் இருக்க போகுது. ஸோ அதனால அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து இங்கே இன்ட்ராக்ட் பண்ணமோ நீங்கள் வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோ. வீக்லி DNDல உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நாங்கள் உங்க கிட்ட இருப்போம். நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் வந்து டவுட்ஸ் இங்கே கேட்கலாம். நன்றி.